ಹುಡುಗರು ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕೈ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಸೈಡ್ಗೆ ಹೇಳಿದೆ ಗೊತ್ತು ಏನು ಕೇಳಲ್ಲ ಅಂತ. ಗೊತ್ತಾಗೋಯ್ತು ಹೇಳೋದು ಸೈಡ್ಗೆ ನಾವು ಸ್ಲೋನೇ ಮಾಡಿದ್ವಿ, ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತು ನನಗೆ. ಅಷ್ಟು ಜನ ನಿಂತಿದ್ದಾಗಲೇ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಎಳಿತಾರೆ ಸೈಡ್ಗೆ ಇವರು. ನಾವು ಅವ್ರಿಗೆ ಆಟ ಆಡಿಸ್ದಂಗೆ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರೆ ಏನೈತೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರ ಅಂತ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. ನಾನು ಇದ್ದಿದ್ದು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆಫ್ ರೋಡ್ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಗೊತ್ತು. ಏನೋ ಸ್ಪಾಯ್ಲ್ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ವಿ ಆರ್ ಜಸ್ಟ್ ಹಿಯರ್ ಟು ಹ್ಯಾವ್ ಫನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಗೊತ್ತಾಯ್ತು ಹೇಳಿದೆ ನಾನು. ಬಟ್ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅವರಂಬಿಕರ ಅಂದರೆ ಇಡುಕಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಓಕೆ ಅಂತಂದ, ಆಮೇಲೆ ಆಫ್ ರೋಡ್ ಅಂತಂದಾಗ ಗೊತ್ತಾಯ್ತು. கேரளானாலே அழகுதான்யா. கேரளா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல், ஸோ இந்த மாதிரி இடம்லாம் அழகு தான். ஹில் ஸ்டேஷன்னாலே அழகு தான், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோடு கர்வ்ஸு. ஆனால் ஒரு நாள் 2 நாள் தான், இங்கே பர்மனெண்ட்டெல்லாம் இருக்க முடியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வாழ்க்கை பழகி போயிடும். நம்ம வேறு ஊர்லேருந்து வேறு சிட்டிலேருந்தெல்லாம் வந்திருப்போம் இல்லையா, நம்மளுக்கு இந்த வாழ்க்கை 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் ஃபன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு நம்ம எப்படா போவோன்ற மாதிரி தோணும். ஸோ ஆனாலும் செம்ம வியூ இருக்குது பின்னாடி, நான் அதை காட்டுறேன். வியூ பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும். ஆனால் வியூ காட்டுறது போய் நான் முன்னாடி வந்து வாரிட்டேனாக்கா அசிங்கமாக போயிடும். ஆனால் நம்ம வியூ வந்து அப்புறமா காட்டுவோம். ஸோ இருக்கிற முன்னாடியே வியூ காட்டுவோம். இதுவே சூப்பராக தான் இருக்குது. ஆனாலும் என்னதான் ரைடாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிளாக ஓட்டிட்டோம்னாக்கா யாரும் நம்மளை எதுவும் கொஷின் பண்ண மாட்டாங்க. அங்கே போலீஸ்கார் எங்களை கும்மலியில் செக் போஸ்ட்டில் எங்களை ஓரங்கட்ட சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு செகண்ட் கூட டினே பண்ணல. உடனே நாங்கள் வந்து அவங்க முன்னாடி நாங்கள் வந்து நிறுத்திட்டோம். ஸோ தேவர் ஸோ மச் ஜென்டல்மேனு சொல்லலாம் அந்த போலீஸ். ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் தெரியுறாரு. ஜஸ்ட் அவர் என்ன கேட்டார்னாக்கா வேர் ஆர் யூ ஃப்ரம், எப்படி எங்கே போகிறீங்க, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறீங்க, அதாவது லிக்கர் ஏதாவது கேரி பண்ணியிருக்கலாம். இல்லைன்னு சொல்லிட்டோம். வி ஆர் நாட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அண்டர்ஸ்டுட் அண்ட் ஜஸ்ட் ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக அப்படியே சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. கேரளா போலீஸ்னால் அப்படி இப்படின்னு ஒன்றும் இல்லை, சூப்பராக பேசினார், செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, 5 பேர், ஓகே ஐ வாஸ் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஓகே, இவ்வளோ நல்லா இருப்பாங்களா, இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா போலீஸ்காரங்களா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்னும் முழுசாக நம்பிக்கை வந்துச்சு. ஸோ எவ்ரிபடி ஆர் நாட் த சேம் அப்படின்னு. ஆல் ஆர் நாட் சேம். ப்ராப்பராக இங்கிலீஷ் வராது எனக்கு, ಅಡ್ಜಸ್ಟ್ பண்ணிக்கோங்க. ಹೌದು ಬಿಸಿಲಿದೆ, ஆனால் வெயில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கூலாக தான் இருக்குது வெதரு, செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இந்த கர்வ்ஸில் வண்டி ஓட்டும்போது செம்ம ஃபன்னுங்க. சரி அண்ணா, கேஎஸ்ஆர்டிசி அண்ணா என்னண்ணா இப்படி வரீங்கோ, கொஞ்சம் பார்த்து வாங்கண்ணா, ಪಾವಲ್ಲ ನಾಗಲ್ಲ ಗುರು. ಇಲ್ಲೇ ಶಬರಿಮಲೆ ಮತ್ತೆ ಇಲ್ಲೇ ಸ್ಟಾಪ್ ಹಾಕೋದು. ಟೀ ಕಾಫಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಿಲ್ಲಿ. இடுக்கி கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டே கிட்ட போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது இங்கே. அந்த ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் வேர் ஆர் யூ வாட்டர் ஃபால்ஸ் வேர் ஆர் யூ எங்கே மிகவும் ஆவலாக இருக்கிறேன் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க. ஆனால் வரமாட்டேங்குது எங்கே வாட்டர் ஃபால்ஸு. எல்லி வாட்டர் ஃபால்ஸ் பந்தா. ஓ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அங்கே எப்படி இருக்குது வாட்டர் ஃபால்ஸ், செம்மையாக இருக்குது. வலஞ்சாங்கனம் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க. ஆனால் இன்னும் ப்ராப்பராக வந்திருந்தோம் நம்மளுக்கா சீசனில் இன்னும் நிறைய வந்திருக்கும் தண்ணி, கொஞ்சம் கம்மி தான். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஃபால்ஸு, மெயின் ரோட்லேயே இருக்குது. இது வந்து சீசனில் வந்தோம்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பிட்டு நேராக வாட்டர் ஃபால்ஸ்க்கே போயிடும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வாட்டர் ஃபால்ஸு, செம்மையாக இருக்குல்ல. வலஞ்சாங்கனம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. ஆனால் இன்னும் வந்து தண்ணி வந்து ரொம்ப இருக்கிறப்ப வந்துருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல, வருவோம் மறுபடியும். எங்கே போகிறோம், மறுபடியும் வந்தால் போச்சு. சரி, நம்ம ஒரு 2-3 ஃபோட்டோஸு வீடியோஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபால்ஸ் பார்த்தீங்களே செம்மையாக இருந்துச்சுல. அது ஆனால் பீக்கில் இன்னும் பீக்கில் வந்திருந்தோம்னாக்கா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் பீக்கில் இது இன்னும் ஒரு 2 மாதம் போச்சுனாக்கா பீக் சீசன், ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு இதெல்லாம் வந்தாக்கா அப்போ வந்து தண்ணி வந்து ரோடுக்கு வரும். அது அந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி. இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் செடி இதில் தான் பைனாப்பிள் வளரும். நடுவில் இருக்கும் பைனாப்பிள். ஸோ திஸ் இஸ் பைனாப்பிள் பிளான்ட். ஸோ இங்கேயும் போத் சைட்ஸ் ரப்பர் அண்ட் பைனாப்பிள், அதாவது ரப்பரு. ஸோ ಇದು ಪೈನಾಪಲ್ ரெண்டுமே இருக்குது ನಡುவில். ರಬ್ಬರ್ ಅದು ಕವರ್ ಥರ ಐತಲ್ಲ ಅದ್ರಲ್ಲಿ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ಬೆಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರು ಹೋಗಲ್ಲ ಗುರು, ಅದನ್ನು ಯಾರು ಇಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ ಅದೇನೇ ಇರೋದು. ಏನಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಕತ್ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ. இன்டீரியருக்குள்ளே வந்தோம். நல்லா இருக்கு ஆனால் ஓட்டுறதுக்கு. பட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ಎಷ್ಟು ದೂರ ಐತೆ ಗುರು? ಇನ್ನೂ 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட்டு போகணும். ஆனால் இது ரோடு நல்லா இருக்குது, செம்மையாக. குரு ஃபோட்டோ ஆக்கலாம் நினச்சி குரு. ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் தோட்டம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கமும் அதே தான், இந்த பக்கமும் அதே தான். செம்ம. ஸோ செம்மையாக இருக்குது பைனாப்பிள் தோட்டம்லாம். பைனாப்பிள் பறிக்கிறாங்க போல இருக்கு. ಓ ಮುಲಾಜೆ ಇಲ್ಲ. ಓ ನೀರು ನೋಡ್ಗುರು ಹೆಂಗೈತೆ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲಿ. ಹೇ ಕ್ರೇಜಿ ಗುರು ಯಪ್ಪ. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪಾತಿಗ್ಲಾ ಏನ್ ಗುರು ನೀರಿದು ಹೆಂಗೈತೆ ನೋಡ್ರಿ. ஏதோ ஒரு பேய் படத்தில் பார்க்குற ரோடு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இருட்டா. ಇದೇ ರೋಡ್ ಬರುತ್ತಾ ಅವ್ರಿಗೂ? ಓ ಕ್ರೇಜಿ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. பட் ஆனால் 8 கிலோமீட்டருக்கு அரை மணி நேரம் காட்டுது. போகிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுமா இல்லையான்னு தெரில. பட் ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. என்ன இருக்கோ இந்த ரோடை வந்து காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்பா முன்னாடி பார்த்தீங்களா அப்படியே இருட்டாக இருக்குது. குரு ಏನು ಗುರು ಲೊಕೇಶನ್ ಇದು ನೋಡಿ, ಇದು ಹೆಂಗೈತೆ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேரளா ஊரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த லைஃப் நம்மளுக்கு போர் அடிச்சிடும். 2 நாள் நல்லாயிருக்கும், 3ஆவது நாள் போர் அடிக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து இதுதான் பழகி போன ஒரு இடம். இது நம்ம ஏரியாக்காண்டெலாம் வந்தாங்கன்னா அவங்களும் 2 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் அவ்வளோதான். இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து 2 நாளைக்கு தங்கலாம், அதுக்கப்புறம் தங்க முடியாது. ஓ சாரி. ஸோ வீடு பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்காங்க. ஆனால் சம்மரில் எப்படி இருக்குவாங்கன்னு தெரில. இந்த இடத்துல இதே போல் இருக்குமா சம்மரில் அப்படின்றது தெரியாது. ஓகே வாங்க, நான் ரெசார்ட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கேயே vlog எண்ட் பண்ணுவேன். ஓடு 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 ஓடு. சூப்பர் கியூட். ಓಡಲೇ ಸ್ನಾನ ಮಾಡ್ಬೋದು ಗುರು. ಬಂದ್ಬಿಡೋಣ ಆರಾಮಾಗಿ, ಆಟ ಆಡ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ, ಬ್ಲಾಗ್ ಮಾಡಿಕೊಂಡು. ಹಾಫ್ ಈ ರೋಡಿಗೆ ಬಂದಿರಿದ್ದೀವಿ ಗುರು ನಾವು. ನಾನು ನರುಗಿರಿಲೇ ದೈವಮು ಮರುಗಿರೇ. ಯಾರು? ಯಾರ್ದು ಗುರೋದು? ನಿಂದ ಶಾಕ್. ಓಕೆ ಈ ಕಡೆ ನೋಡು ಪೈನಾಪಲ್ ತೋಟ ಹೆಂಗೈತೆ ಅಲ್ಲ. ಲೆಫ್ಟು ಗುರು, ಲೆಫ್ಟು ಶಾರ್ಪ್ ಬೆಂಡ್ ಇದೆ. ಈಗ ಫೀಲ್ ಆಗುತ್ತೆ ನೋಡಿ ಆ ಗಾಡಿ ನಿನಗೆ. ಏನಿದೆ ಗುರು ವ್ಯೂ ಪಾಯಿಂಟು. ಕೆಳಗೆ ಬಂದಿದ್ದ ರೋಡಲ್ಲಿತ್ತು, ಕೆಳಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದ ರೋಡು ಗುರು. ಇನ್ನು 5 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇದೆ ಗುರು. 17 ನಿಮಿಷ ತೋರಿಸ್ತಾವ ನಾವು. ಹಾಂ ನಾವಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಸ್ಟ್ರೆಸ್ ಫ್ರೀ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅಲ್ಲಿಂದ ಹೊಡ್ಕೊಂಬರ್ಬೇಕು ಅವರಿಬ್ರು. ಹಾಂ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐனி செக்கன்னு சொல்லிட்டு ஒரு பழம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸ்ட்ரைட் இங்கேப்பா ஐனி செக்கன் ஒரு பழம் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இந்த நம்ம நான் ஜனவரியில் உங்களுக்கு கன்னியாகுமரி ரைட் பண்ணியிருந்தப்போ நாகர்கோவில் ஐனி செக்கன்ற ஒரு பழம் வாங்கி நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரோட்லேயே விழுந்துருக்குது. அதை காசு கொடுத்து வர வாங்கியிருந்தேன் அன்றைக்கி. ರೋಡ್ಲೇ இருக்குது இங்கே. ಇಲ್ಲೋಡು ಗುರು ಫಾಲ್ಸು ಗುರು ಬರಲೇಬೇಕು. ಈ ರೋಡು ಸೀನಿಕ್ ಪ್ಲೇಸ್ ಇದು. ಓ ನಜ್ಜಿನ ಮಳೆ ಬಂದ್ಬಿಡ್ತು ಅಂದರೆ ಇನ್ನೂ ಕ್ರೇಜಿ ಇದು. ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ செம்மையாக இருக்குது ரோடு இது. ஆனால் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில, ஃபுல்லாக வருவோம் மறுபடியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கைரா ரெசார்ட். ಸರ್ ವಿನಯ್ ಉಂಡಾ? ಓಕೆ. ಯಾಕೆ ಬಿಡೋಣ, ಯಾಕೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇರಲಿ ಮುಂದೆ. ಸಾರಿ. A few moments later. Later. We are having a dinner. எங்கன்னாக்கா கைரா ரெசார்ட் உரம்பைக்காரா பிளேஸில் இடுக்கி கிட்ட இருக்கிறது. we are having a dinner now. Dinner முடிச்சுட்டு மார்னிங் we have off-road session. அதை முடிச்சுட்டு we'll go to முன்னார். இதான் பிளான். ஸோ மத்தியானம் வந்தோம், நல்லா தூங்கிட்டோம். நவ் ஆஃப்டர் டின்னர் we'll have good sleep and நாளைக்கு மறுபடியும் ரைட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப் ரோடு இருக்குது பசங்க எல்லாம்.